பெண்ணாகரத்துல ஒருத்தர் பாமகவில் இருக்க தலைவரோட பையன் நிக்க போறாரு. அது சீமானனுக்கு பழக்கம். அதனால அங்க வன்னியரை நிறுத்தக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. எப்படி எங்க போகுது பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிளானே போடுறது. பாப்பிரெட்டிப்பட்டியில மக்கள் நீதி மையத்திலிருந்து சீனிவாசன் ஒருத்தர் வராரு. அவர் 40 லட்சம் ரூபாய் தரன்ட்டாரு. இதெல்லாம் நான் சொல்லலீங்க, இதெல்லாம் அங்க இருந்த பசங்க கேட்டு நெருக்கமான இருக்கு. இதெல்லாம் நீங்க கேளுங்க, அம்பலப்படுத்துங்கன்னு எனக்கு நாம் தமிழருக்குள்ள இருக்கிறவங்களே எனக்கு சொன்னது. KP அன்பழகன் முன்னாள் கல்வி அமைச்சரா இருந்தாரு. ஆமா, இதுல நீங்க பாலக்கோடுல நிக்க போறாரு. அங்கேயும் நம்ம அந்த சமூகத்து ஆட்களை நிறுத்தக்கூடாது பேசிட்டோம். எப்படி இப்ப 10 நாளைக்கு முன்ன நீங்க பாருங்க, ஒவ்வொரு தொகுதி வியாபாரத்தை ஆரம்பிக்குது. இவர் திமுக கிட்ட காசு திமுகவிடமிருந்து பெரும் தொகையை 10 நாளைக்கு முன் அவர் வாங்கிவிட்டார். இதை அவரோடு நெருக்கமாக இருந்தவர் இன்னொருவரிடம் சொல்ல, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பரிடம் சொல்ல, அது இப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டார். அது இன்னும் நான் உறுதி செய்து வாங்கி கொண்டு மீதி ஜனவரியில் அதுவும் ஒரு சொல்றீங்க. அதெல்லாம் நான் சொல்றேன், எங்க அண்ணா அவ்வளோலாம் ஒர்த்து கிடையாது, அந்த அளவுக்கு கோடி வாங்குறது இல்லைன்னு. இதை வாங்கி வைக்க முடியாது, நான் அடுத்த தரம் கொடுக்கும்போது தங்கமா கொடுத்துருங்க. அதுவும் இப்ப இருக்க விலையில இருக்க மாதிரி கொடுங்க. எப்படி ஏன்னா விலை ஏறிட்டே இருக்கு. நீங்க இது 100% நான் கொண்டிருக்க கொள்கையின் மீது என் தலைவன் மீது சத்தியமாக அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் ஒருவரிடம் சொல்லி, அவர் இன்னொருவரிடம் சொல்லி, அவர் என் நண்பருக்காக. இதை எதுக்காக சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் தமிழ் தேசியத்தை நம்பி உன்னோடு நீ ஏதாவது அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அமைப்பு மாற்றம், கட்டடத்தை வெள்ளை அடிக்க இடித்து சரி பண்ணணும்னு நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஓஹோ, நீங்க உங்க வீட்டை இடிச்சு சரி பண்ண வந்ததுக்காக, உங்களுடைய பொருளாதார தேவையை நீங்க சரி பண்ண வந்ததுக்காக தான் வந்தீங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம்.